திரு ஜவஹர்லி, நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். இது ஒருபுறம் நேற்றைக்கு பாமக, பாஜக, அமமுகவுக்கான அந்த தொகுதி பங்கீடு நிறைவு செய்யப்பட்டது. இன்னும் ஒரு சில கட்சிகள் இருக்காங்க, அவங்களுக்கான அந்த தொகுதி பங்கீடு நிறைவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. ஆனா தேர்தல் அறிக்கை வெளியிட்டாச்சு. ஏற்கனவே பல முக்கிய அறிவிப்புகள் 3 கட்டங்களா கொடுத்துட்டீங்க. இப்ப இந்த அறிவிப்புகள் சாத்தியமா? இந்த அறிவிப்புகள்லாம் நிச்சயமாக சாத்தியம்தான். சாத்தியம் இல்லாத விஷயத்தை எதையுமே எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைவர் அறிவிக்க மாட்டார். அதாவது நேற்றைக்கு கூட்டணி கட்சிகள்கிட்ட எல்லாம் தேர்தல் பங்கீடு இதெல்லாம் நேற்றைக்கு முடிஞ்சது. இன்றைக்கு தேர்தலுக்கான அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். நாளை புரட்சி தமிழர் எடப்பாடியார் பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். நாங்கள் இந்த தேர்தல் காலத்தில், இந்த யுத்த காலத்தில் ஜெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கு வாக்குறுதிகள் எல்லாம் சாத்தியமான வாக்குறுதிகளை மட்டும்தான் எங்களுடைய கட்சி சார்பாக சொல்லுவோம். நாங்கள் திமுக போன்று பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றுவது என்றைக்குமே இல்லை. எது சாத்தியம், எது முடியுமோ அதை செய்திருக்கிறோம். இப்போ 7.5% இடஒதுக்கீட்டை 10% உயர்த்துவோம் என்றால் அது சாத்தியம். திமுக 2021 அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. ஆனால் அவர்களால் பண்ணலை. அது சாத்தியமான ஒன்று. ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் உள்ள விஷயத்தை அவங்க செய்யலை. இப்படி தான் 520 வாக்குறுதிகளில் 63 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றினார்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம், சொல்லாத வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோம். இப்போ கூட குடும்ப அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்கோம். இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு கொடுக்குறோம். முதியோர் ஓய்வூதிய திட்டம் 2000 பேருக்கு, கல்வி கடன் ரத்து, 3 கேஸ் சிலிண்டரு, மாதம் 2000 ரூபாய். இப்படி பல்வேறு அறிவிப்புகள், 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கோம். ஆனால் அந்த 10,000 ரூபாயில தான் சார் ஒரு கேள்வி எழுது. நீங்க வரிச்சுமை விலைவாசி உயர்வு காரணமா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு உதவித்தொகைன்னு சொல்லல, அது கருணை தொகைன்னு சொல்றீங்க. இல்ல, அது மாத்தியாச்சு. உதவித்தொகை அது ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் கொடுப்பதன் மூலமாக ஒரு வரிச்சுமை சிக்கல் ஏற்படும் இல்லையா, நிதி சுமை அரசுக்கு ஏற்படும் இல்லையா? அதை சரி செய்யறதுக்கு என்ன வாய்ப்புகள், நிதி வாய்ப்புகள், ஆதாரங்கள் என்ன இருக்கு? நிதி சுமை தமிழ்நாட்டினுடைய வரி வருவாய் இன்றைக்கு கடந்த காலங்களை விட 1.5 லட்சம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்குது. கொரோனா காலம் இக்கட்டான அந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டினுடைய எந்த விதமான வரி வருவாய் இல்லாத காலகட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கும் அத்தனை சலுகைகளும் கொடுத்தோம், முழு சம்பளத்தை கொடுத்தோம், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆண்ட 4.5 வருஷத்துல 1.5 வருஷம் கொரோனா காலமாக போச்சு. 3 வருஷம் தான். அதிலேயே 11 மருத்துவக் கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள், கலைக்கல்லூரிகள், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், மேம்பால திட்டம், பல்வேறு திட்டங்களை எல்லாம், குடிபராமரிப்பு திட்டம், இப்படி எல்லாம் நிறைவேற்றி சாதனைகளினுடைய நாயகனாக இருந்தார். இப்ப என்னன்னா 2 விஷயம் சார். ஒன்று நிதி நிர்வாகம் சரியான முறையில் கையாளணும். வரி வருவாயை பெருக்கிறதுக்கு என்ன வழி செய்யணும்? இன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாய் தனியாருக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால தான் 4 லட்சம் கோடி ரூபாய் இங்க ஊழல் செஞ்சிருக்காங்க. பத்திரப்பதிவில், கனிம வளத்தில், டாஸ்மார்க்ல இந்த ஊழல் புகார்கள்லாம் கவர்னரிட கொடுத்திருக்கோம். அது இல்லாம மத்திய அரசாங்கத்திடமிருந்து கேட்டு பெற வேண்டியதை கண்டிப்பாக கேட்டு பெறணும். இது போன்ற விஷயங்களால் இந்த விஷயங்களில் இதை விட அதிகமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இப்ப அதிமுக விட தேர்தல் அறிக்கையில கூட மாநில உரிமைகள் தொடர்பான விவகாரங்கள் அப்படின்னு பேசும்போது நீங்க சொல்ற அந்த மற்ற நிதி விவகாரங்கள்ல கேட்டு பெறுவோம், வலியுறுத்தப்படும் அப்படின்னு தான் இருக்கு. அதைத்தானே திமுகவும் செஞ்சது. எங்க கேட்டு பெறாங்க? எங்க கொடுத்ததே செய்யறது இல்லையா? நடந்தாய் வாலி காவேரிக்கு 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அது ஒதுக்கி அது செலவழிச்சு அந்த திட்டத்தை 80% அப்படியே முடிச்சு செய்யாம அப்படியே வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த திட்டத்தை நிறைவேற்றா மத்திய அரசாங்கத்துக்கு பேர் வந்துருன்ட்டு இவர்கள் அரசியல் தான் ஒவ்வொரு விஷயத்துல பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வந்த பணத்தை இவங்க செலவு செய்யாம திருப்பி அனுப்பிச்சு. இந்த முறை 2026 ஒரு இலவச ரெஃப்ரிஜரேட்டர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்ற வாக்குறுதியை போலதான் 2021 வாஷிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி இருந்தது. மகளிர் உதவித்தொகைக்கான வாக்குறுதி இருந்தது. இப்ப அதுக்கப்புறமா அது மகளிர் உதவித்தொகையை கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை அதிமுகவிடம் இருந்தது. இப்ப முடியும் என்றது. ஆனால் இந்த ஆட்சியால் கொடுக்க முடியாதனாலதான் 3 வருஷத்துக்கு சென்று கொடுத்தாங்க. எங்க கிட்ட ஒரு முறை ஆட்சியை கொடுத்து பாருங்களேன். மக்கள் கிட்ட நாங்க அதான் வேண்டுகோளை வைக்கிறோம். எங்க கிட்ட கொடுத்து பாருங்க. உங்களை ஏமாத்திட்டாங்க 5 வருஷம். நீங்க திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி மட்டும் தான் பேசுறீங்க. ஆனா அதிமுக 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. அதுதான் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு நாங்க 10 ஆண்டு பல்வேறு சாதனைகளை செஞ்சோம். இந்த 5 வருஷ காலத்துல என்ன சாதனைகள் செய்யான்னு பட்டியல் படுத்துறோங்க. கேட்டா நாங்க பஸ் ஃப்ரீயா விட்டோம். நீங்க சொன்ன வாக்குறுதி கொடுத்தீங்க.
கட்டணத்தை உயர்த்த மாட்டேன். நீங்க பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் இலவச பேருந்துன்னு சொல்லிருக்கீங்க. கொடுப்போம், சாத்தியமான அவங்களே அதைத்தான் சொல்றீங்களே, பஸ் ஃப்ரீ ஆகட்டும்னு சொல்றாங்க. நீங்களும் அதை அறிவிச்சிருக்கீங்க. கட்டமைப்புக்கும் நாங்க முன்னே, அதாவது திட்டங்களும் கொண்டு வருவோம், மக்கள் நல திட்டங்களையும் கொண்டு வருவோம், அதே மாதிரி கட்டமைப்பையும் உருவாக்குவோம், ரெண்டுத்தையும் செய்வோம். எங்களுக்கு இது சாத்தியம். நான் தான் சொல்றேன், உங்களால நீங்க 7.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்க. ஒரு மாநில அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளக்கூடிய விஷயத்தை அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க செய்திருக்க முடியும். ஆனால் நீங்க செய்யலன்னா உங்களுக்கு அதனுடைய பின்னணியில் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக நீங்க செய்யல. ஏன்னா அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் திமுக சேர்ந்தவர்கள் நடத்துறாங்க. அதனாலதான் நீட்டியை கொண்டு வந்தீங்க. காங்கிரஸ் திமுக ஆட்சிகள் தான் நீட்டியை கொண்டு வந்தாங்க. கடந்த ஆட்சி காலத்துல தான் மருத்துவக் கல்லூரிகள் நிறைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம்னு சொன்னீங்க. அப்ப திமுக அரசு மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குல்ல, கிட்னி எல்லாம் எங்க திருடுறாங்க? தனியார் மருத்துவக் கல்லூரிகளே மருத்துவமனைகள் தான் திட்டுறாங்க. அதுக்கு பின்னணியில் யார் இருக்கா? திமுக எம்எல்ஏ இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா சார், நான் என்ன சொல்றேன், இவ்வளவு வாக்குறுதி கொடுத்துருக்கோம்ல, இந்த வாக்குறுதி கொடுக்கறதுக்கு நாங்கள் 5 வருஷம் உங்க ஏமாத்திட்டாங்க. எங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, செய்யறோமா இல்லையான்னு பார்ப்போம். இரண்டாவது, இந்த தலைப்பை ஒட்டி என்னுடைய சில கருத்துக்களை செய்ய சொல்றதுக்கு விரும்புறேன். அதாவது எங்களை பிஜேபியினுடைய அடிமை அப்படி இப்படி என்று சொன்னார்கள். அவர்கள் அண்ணா பிஜேபி சொல்றதா கேட்பாங்க, 70 சீட்டை வாங்கிடுவாங்க, 80 சீட்டை வாங்கிடுவாங்க, 90 சீட்டை வாங்கினாங்க. ஆனால் கடந்த 2024 தேர்தலில் பிஜேபி 11% வாக்குகளை வாங்கினாங்க. அந்த வாக்குகள் அடிப்படையில் அவர்களுக்கு என்ன கொடுக்கணும் அவர்கள் பலம் அறிந்து 27 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் எத்தனை பெர்சன்டேஜ் வாக்குறுதி வாக்குகள் வாங்கினாங்க? ஆனால் அவர்களுக்கு 28%. இன்னும் சொல்ல போனால் டெல்லியா தமிழ்நாடான்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அதே டெல்லிக்கு 28 சீட்டு, நாங்கள் 27 சீட்டு. அப்ப யார் அடிமை? அதை நீங்க நினைச்சு பார்க்கணும். இன்னொரு கூட்டணியில எங்கள்கிட்ட ஒரு பரஸ்பரம் சுமூகமான போயிருக்கு. ஆனா அங்க திமுக கூட்டணியில அடிதடி மண்டை உடைஞ்சி இப்போதான் மருந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. யாருக்கு அந்த மாதிரி என்னாச்சு? என்ன நீங்க சொல்ற மாதிரியான பிரச்சனையா அங்க என்ன நடந்தது சார்? பிரச்சனை வலியோட இருக்கிறேன்னு சொல்றாங்கல ஒவ்வொருத்தரும். நேத்திக்கு திரும்ப ஏன் வலியோட இருக்காங்க? வலியோட இருக்கிறேன்னு இப்ப மருந்து தட ஆரம்பிக்கிறாங்க. அது மருந்தாகுமா என்ன காலம் தான் மதிவாணன் கேட்டோம். திரு மதிவாணன், நீங்க ஒருபுறம் நாங்க தொகுதி பங்கீடையும் சுமூகமா நடத்தி இருக்கிறோம், அதே நேரத்தில் கேட்ட தொகுதிகள்லாம் கொடுக்கல, நாங்க எவ்வளவு கொடுப்போமோ அந்த தொகுதிகள் எண்ணிக்கை அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் அந்த எண்ணிக்கைகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டுட்டோம், எங்களால் நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற எல்லா வாக்குறுதிகளும் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போது தேர்தல் வாக்குறுதி இல்லை தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி சகோதரர் பேசும்போது 2011 21 வரைக்கும் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. இருந்த காலகட்டங்களில் செல்ஃபோன் கொடுப்பேன்னு சொன்னீங்க, பண்ணை மகளிர் குழுக்கள் அமைக்கப்படும் சொன்னீங்க, வைஃபை இலவசமாக வழங்கப்படும் சொன்னீங்க, அம்மா குறைந்த விலையில்லா மளிகை பொருட்கள் வழங்கப்படும் சொன்னீங்க, அம்மா வங்கி அட்டை வழங்கப்படும் சொன்னீங்க, கோஆப் டெக்ஸில் கூப்பன் வழங்கப்படும் சொன்னீங்க, பட்டு ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் சொன்னீங்க. இதெல்லாம் நீங்கள் 10 வருஷம் ஆட்சியிலிருந்து அமைச்சிங்களான்றது உங்கள் டேர்ன் வரும்போது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல. ரெண்டாவது, இந்த வாக்குறுதிகளை பற்றி பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்க போகிறோன்னு சொல்லும்போது கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னார். இது எல்லாருமே பார்த்தோம், இதை யாருமே மறுக்க முடியாது. ஒன்று, இப்போ அவர் வேறு வேலை கொடுக்குற அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை, அதாவது 2000 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் சிலிண்டர் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் உரிமை தொகையை 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அப்புறம் ஃப்ரிட்ஜு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தோராயமாக முதல் மாதம் ஒரு ஆட்சிக்கு வந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 ரூபாய் இந்த 4 ஸ்கீமுக்கு மட்டும் வருதுன்னு வச்சிங்களேன். இந்த 23,000 ரூபாய்க்கு 13,000 கோடி வேணும் முதல் மாதத்துலேயே. இந்த 13,000 கோடி எங்கேருந்து எடுப்பாங்கன்றத அவரோட டேர்ன் வரும்போது சொன்னாரும் நல்லா இருக்கும், இல்லை எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் நல்லா இருக்கும். அதுக்கான நிதி ஆதாரத்தை இன்னைக்கும் செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேட்டாங்க. நீங்க வரிச்சுமை இருக்கு, விலைவாசி உயர்வு காரணமாக தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க வரியை ஏத்துவீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அதற்கான நிதி ஆதாரத்தை பெருக்கக்கூடிய வகையில என்ன செய்யணுமோ அதை நாங்க சரியா செய்வோம் அப்படிங்கிற எளிமையா என்னோட ஒரு கேள்விதான். தாலிக்கு தங்கம் திட்டத்தை யார் நிறுத்தினா? யாரோட ஆட்சியில் நிறுத்தப்பட்டது? ஸ்கூட்டர் திட்டத்தை யார் நிறுத்தினது? அப்ப எப்படி நான் கேட்டேன், நிறைவேற்ற முடியாத சில வாக்குறுதிகளை மீண்டும் அறிவிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? இல்ல, நான் கேட்டது இல்ல, இப்ப நீங்க ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னு ஒரு பட்டியல் போடுறீங்க திரு மதிவாணன், அந்த நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளை மீண்டும் தேர்தல் வாக்குறுதிகளா சொல்றதுல என்ன தவறு இருக்கு? நான் என்ன சொல்ல வந்த கேள்வி என்னன்னா, நடைபெற்று அதாவது தொடர்ச்சியாய் நடைபெற்ற ஒரு திட்டம்,
சரி. அந்த திட்டத்தை நிறுத்துறீங்க. யார் நிறுத்துறீங்கன்னு சொல்லும் போது நிதி சுமை நீங்க தான் சொல்றீங்க. இப்ப நிதி சுமை வந்து எங்க இருந்து கொடுப்பீங்கன்னு கேட்டா, நடைபெற்ற திட்டத்தையே உங்களால தொடர்ச்சியா நடைபெற முடியாது, நடத்த முடியாது. நீங்க புதுசா இப்படி ஒரு ஸ்கீம் கொண்டு வருவீங்கன்றதா என்னோட கேள்வியே. யதார்த்தமான ஒரு கேள்வி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டணி பத்தி எப்படிலாம் சகோதரர் பேசினாரு, எங்க கூட்டணியில் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எங்க கூட்டணியில கொள்கை சார்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி, சரி, தொடர்ச்சியா வெற்றி பெற ஒரு கூட்டணி, தொடர்ச்சியா 2017 இருந்து தொடர்ச்சியா இந்த கூட்டணி அப்படியே நீடிக்குது. மேலும் சில கட்சிகள் கூட்டணி வருது. அங்கதான் சிக்கல் ஏற்படுது. அவ்வளவு இணக்கமா இத்தனை தேர்தல்களை பார்த்த கூட்டணி கட்சிகள், ஒன்னா இருந்த கட்சிகள், இந்த தேர்தலில் தொகுதி பங்கீட்டுக்கு இவ்வளவு தூரம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது, வலியோட இருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாரு ஜவஹர் அலி. இப்போ 2021க்கும் 2026க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த 2021 நம்ம எதிர்கட்சியா இருந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட சென்றோம். இன்னைக்கு 2021, 26 வரைக்கும் மக்கள் நல திட்டங்களை நம்ம சேர்த்து மக்களுடைய நற்பெயரை பெற்று மேலும் நம்பிக்கையை எல்லா கட்சிகளுக்கும் நம்ம கொடுத்து அவங்களும் நம்ம கூட வந்திருக்காங்க. இப்ப எங்க கூட 23 கட்சி இருக்குன்னா இப்ப 23 கட்சிக்கும் நாங்க சீட்டு ஒதுக்கணும். தேமுதிக தங்களுடைய தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்காக திமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே சேர்த்து பேசலாம். ஆமா, அப்போ அந்த 23 கட்சிகளுக்கு நாங்க எங்க இருந்து கொடுக்க முடியும்? அந்த 234 இருந்து தான் கொடுக்க முடியும். நீங்க வந்து இப்ப சகோதரர் சொன்னார்ல, நாங்க வந்து குறைச்சி தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பாமகவுக்கு எப்படி கொடுத்துருக்கீங்க? குறைச்சி தானே கொடுத்துருக்கீங்க. கடந்த முறை எவ்வளவு கொடுத்தீங்க பாமகக்கு? இப்ப எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? அதுதான் எங்களுடைய ஆளுமை அப்படிங்கிற